ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்டாக 36 கிராமில் ஒரு நெக்லஸ் வாங்கினேன் வித்தவுட் மேக்கிங் சார்ஜ். அது எப்படி வித்தவுட் மேக்கிங் சார்ஜ் வாங்கினங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஷார்ஜாவில் உள்ள நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் அந்த ஷாப் நேம், ராயல் ஜுவல்லரிங்கிறது. அபிஷேகாரில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். இந்த கேம் ட்ரேடிங்க்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த ஷாப்புக்கு நான் போனதே இல்லை. யூஸ்வலாக நம்ம மலபார் இல்லை ஜோயல்காஸ் அந்த மாதிரி பெரிய ஷாப்பில் தான் வாங்குவோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, இங்கே நல்லாயிருக்கும், மேக்கிங் சார்ஜ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க ஒரு கோல்ட் ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஸ்கீமில் தான் நான் லாஸ்ட் இயர் ஜூனில் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கீமை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் வாங்கின அந்த நகை, பாருங்கள். இதில் இந்த மயிலில் பிங்க் கலர் ஸ்டோனும் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோனும் வருது. அப்புறம் இங்கெல்லாம் பிங்க் ஸ்டோன் இருக்குது. இது செட்டிநாடு டெம்பிள் டிசைன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக் செயின் இல்லாமல் தான் நான் வாங்கியிருக்கேன், த்ரெட்டு போட்டு கொடுக்க சொல்லி. இது மட்டுமே 36 கிராம் வந்தது. ஸோ இந்த செயினும் போட்டோன்னா டோட்டலாக 40 கிராம் வந்துச்சு. என்னோடய ஸ்கீமில் நான் மொத்தமாக 36 கிராம் தான் இருந்தது. ஸோ நான் இப்போதைக்கு இது மட்டும் வாங்கிக்கலாம், அந்த பேக் செயின் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டு போட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் அந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா 12 மந்த்ஸ் ஸ்கீமு. நம்ம ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ வேணால் கட்டலாம், இவ்வளோ தான் கட்டணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்லாம் எதுவும் இல்லை. லைக் இந்த மந்த்து நம்ம ஒரு 500 கிராம்ஸ் கட்டலாம், நெக்ஸ்ட் மந்த்து 1000 கிராம்ஸ் கட்டலாம், அதுக்கடுத்த மந்த் 200 கிராம்ஸும் கட்டலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருக்கோ அந்த மாதிரி கட்டலாம். அதே மாதிரி மந்த்லி நம்ம எத்தனை டைம் வேணால் கட்டலாம். 2 டைம்ஸ் கட்டலாம், 3 டைம்ஸ் கட்டலாம், இல்லை ஒரு மந்த் நம்ம கட்டாமே கூட இருக்கலாம். ஆனால் 1 இயர்க்குள்ளே நம்ம 12 இன்ஸ்டால்மெண்ட் கட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் கட்டுற அமௌண்ட் என்றைக்கு கட்டுறோமோ அந்த அன்னையில் எவ்வளோ கோல்டு ரேட்டோ அதுக்கு ஈக்குவலான கோல்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இன்றைக்கி கிராம் 500 இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1000 கிராம்ஸ் கட்டுறோம் அப்படின்னா ஸோ 2 கிராம் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். அவங்க டெய்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்றைக்கு கம்மியாக இருக்கோ அந்த அன்றைக்கி பே பண்ணிவிட்டா அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஜுவல் நம்ம எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் ஷாப்பில் இருக்கான், இதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு, இதுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஷாப்பில் உள்ள எந்த நகை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு மட்டும், டைமண்ட் இல்லை, கோல்டு மட்டும் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் வித்தவுட் மேக்கிங் சார்ஜ். இப்போ நான் இந்த 36 கிராமுக்கு 22 கேரட்டுக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது ப்ளஸ் அதோட வேட் அது மட்டும்தான் பே பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் 1 இயர் முடிஞ்சு நம்ம நகை எடுக்க போகிற அன்றைக்கி கோல்டு ரேட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கம்மியான அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்லேயே நமக்கு பில் போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளோட ரேட்டு. சப்போஸ் நமக்கு அதிகமாக இருந்தாலும் நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை எடுத்துகிட்டு ப்ளஸ் வேட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் அவங்க சொன்ன உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய அக்கௌண்ட் பாஸ்புக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நான் எவ்ரி மந்த் 1500 பே பண்ணேன். ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ் 1500 பே பண்ணேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1000 தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் நாள் 1000, செகண்ட் நாள் 500 அந்த மாதிரி மந்த்லி 1500 பே பண்ணிட்டு வந்தேன். 8 மந்த்ஸ் 1500 பே பண்ணேன். அதுக்கப்புறம் 9th மந்த் 2000 பே பண்ணேன். ஸோ லாஸ்ட்டு 4 மந்த்ஸ் 2000 பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ஆனால் அவங்க சொன்னாங்க 9th மந்த்துக்கு அப்புறம் 3 மந்த்ஸ் 1000 தான் மந்த்லி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா 17,000 பே பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 17,000 பே பண்ணியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலான கோல்டு வெயிட் பார்த்திங்கன்னா 35.832 கிராம் அதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 474.436 கிராம்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் நான் பே பண்ணும்போது 365 தான் கோல்டு ரேட் இருந்துச்சு. பட் இடையில ஜானில் ஃபெப்ரவரியில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரேட்டு. மார்ச்லலாம் 560 இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம என்றைக்கு பே பண்ணுறோமோ அந்த ரேட் அவங்க கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 474.436 வந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பாஸ்புக் டீட்டெயில். அதுக்கப்புறம் நான் நகை எடுத்த பில்லை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஜூனில் நகை எடுக்க போனேன்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 456.25 தான். ஆனால் என்னோடய ஆவரேஜ் ரேட் 474 இருக்குது. நான் வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து அன்றைக்கி ரேட் என்னவோ அது தான் போட்டாங்க. கோல்டு ரேட் குறைஞ்சிருந்தனால அந்த ரேட் போட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய பில்லு. இதில் பாருங்கள், இதில் கிராஸ் வெயிட், அந்த நகையோட கிராஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 35.82. அதோட ரேட் வந்து 456.25. ஸோ இதோட மொத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 16,342 ப்ளஸ் வேட் வந்து ஒரு 800. ஸோ டோட்டல் வந்து 17,160 கிராம்ஸ் வந்துச்சு. இதில் நான் ஆல்ரெடி 17,000 கட்டியிருந்தேன். ஸோ மீதி 160 மட்டும்தான் நான் கட்டினேன். நான் நினச்சேன் நம்மளுடைய பாஸ்புக்கில் இருக்க 35.8 கிராம் நம்ம எடுத்துக்கலாம், அது ப்ளஸ் வேட் வந்து 800 வருது, அதை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து வேட் வந்து 160 தான் பே பண்ணுற மாதிரி இருந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே மறுபடியும் இந்த நகையை எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த இயர்க்கான புது அக்கௌண்ட் 100 கிராம்ஸ் கட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக நம்ம கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வாங்குவோம். அப்போ நகையாக வாங்கும்போது நமக்கு அவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போகும். இப்போ வந்து மலபார்லலாம் ஒரு சில இதுக்கெலாம் 15%, 18%லாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல், செட்டிநாடு டெம்பிள் டிசைன், அதுக்கெலாம் வந்து 18%, 20% கூட போடுறாங்க. அப்போ அதில் எவ்வளோ காசு நமக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்கு பேசாமல் காயினே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து எந்த மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் நம்ம காயின் ரேட்டுக்கே வந்து நல்ல ஜுவல் கிடைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது, நீங்கள் யுஏஇயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு வித்தவுட் மேக்கிங் சார்ஜ் அழகான நகையை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் என்னென்ன டிசைன்லாம் கடையில் ட்ரை பண்ணுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.